Hello guys, this is Bergin. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 1 year முன்னாடி எடுத்த வீடியோஸ் பட் இப்போதான் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு டைமிங் அமைஞ்சிச்சு. அது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் எடுத்த ஃபுல் vlog அது. ஸோ அது பெரிய ட்ரிப்பா இருக்கும். ஃபுல்லாவே பாருங்க. அதே மாதிரி நான் இப்போ யூடியூப்ல வீடியோஸ் போட்டு ஒரு 3-4 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 1 year ஒழுங்கான ஆக்டிவ் இல்லை. ஸோ நிறைய பிஸி ஷெட்யூல்ஸ் அப்படின்னு போயிட்டு இதுக்கு மேலே ரீசெண்டாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸுமே சீக்கிரமாக வரும். டப்புன்னு போட முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக வரும். அதே மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் guys. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பர்ஜின். இப்போ எங்கே போகிறோன்னா பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு 300 months முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 3 months வந்து எந்த ரைடுமே பண்ணல. இப்போ தான் அடுத்த ரைடு லாங் ட்ரைவு கிளம்பிட்டு மிச்சம் தான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பர்ஜின். மணிக்கு பிளான் போட்டது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் நிறைய நாளாச்சா. ஸோ இப்போ லக்கேஜ் கேரியர்லாம் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நியூ ரைடிங் ஜாக்கெட் காய்ஸ், இப்போவே ஒரு மாதிரி எரியுது. ஸோ நான் ஹைவே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரீசெண்ட்லி ஆக்சிடென்ட், 3 months நோ ட்ரைவ். எல்லாம் போகிற வழியில் கதையை பேசிக்கலாம். பெங்களூர் ஹைவே வந்துட்டேன். கேமரா பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய நாள் ஆச்சா. ஸோ நான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக கன்னியாகுமரினா ஒரு 750 to 800 kilometers நியர்லி வரும். ஸோ நான் மேக்ஸிமம் கரூரில் பிரேக் தான் இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்ட விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ரீகவரி ஆகிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். அப்புறம் வழியில் ஃப்ளம்மாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு போகணும். தனி ரூல்ஸ் போல் இருக்கு போலீஸுக்கு. ஹெல்மெட்டே இல்லாமல் ஓட்டுறாங்க வண்டி. ஒசூருக்குள்ளாடி என்ட்ராயிட்டோம். ஏறி தமிழ்நாடு ஏரியா நம்மள்ட்டு மஜா பண்ணலாம். இப்போ கரெக்டாக 10:15 ஆகுது. போகிற வழியில் அரூர். ஸோ தர்மபுரி போயிட்டு அரூர் போயிட்டு ஸோ அங்கே சாப்பிட்றது இன்னும் சாப்பிடல, செம பசி. இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஜோன் ஆக்சுவலி இது. ஸோ இதானா செம்ம ஏரியா, ஃபுல்லாக 2 சைடும் மலை. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், ஒசூர் டு தர்மபுரி ஏரியா. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கலான்னு ஒரு பிளானு. கை பெயின் ஆகிடுச்சு ரொம்ப. அனஸ்தீசி எஃபெக்ட் எல்லாமே சர்ஜரி எஃபெக்ட்டு. கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அதை ஃபுல்லாக ரிகவரியாவ. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா போகிறேன். இறங்குறது ரொம்ப தடுமாறியப்பா. ஆமாம், திஸ் இஸ் த நம்ம செட்டப். பேக் கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த பில்லியன் ரைடர். ரொம்ப கஷ்டப்படுறாப்புல ஹெல்மெட்டை கலத்த. அப்பப்போ ஹெல்மெட் யூஸ் பண்ணால் தானே ஹெல்மெட்டோட அருமை தெரியும். ஃபஸ்ட்டு நவ் தான் பிரேக் முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். கேமரா கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் முக்கியமாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன், அது அதான் சேஞ்ச் பண்ணேன். தெரியுதுன்னு தெரியலை. இப்போ கரெக்டாக 10:45 ஆகுது டைம். கரெக்டாக 72 kilometers கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு டோல்கேட் வர போகுது. இது கீழே இறங்கி போனால் அந்த சைடு வந்து சென்னை. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி. சேலம் கரெக்டாக 112 kilometers. கன்னியாகுமரி 600 kilometers. உண்மையாக இருக்குது. பட் எனக்கு பேக்கில் மழை வந்து இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும் பொழுது மனது இனிமே ஆகிறது. தாங்க பாருங்க, பச்சை பச்சையாக இருக்குது, வேற லெவலு. இப்போ தான் ஒரு ஷார்ட் டீ பிரேக் எடுத்தேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மொரப்பூர் போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளானு. வண்டி எனக்கு கொஞ்சம் தினுசாக இறக்கி விட்டுருக்காங்க. எப்பா இது எனக்கு கரெக்டாக ஒரு 1 hourல அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். வந்து 41 kilometers இருக்குது. மொரப்பூருக்கு வந்து உள்ளாடி என்ட்ரி ஆகிட்டோம். 30 kilometers காமிக்குது. ஊருக்குள்ளாடி வந்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கார்டன் வருது பாருங்கள். எல்லா இடம் வேறு லெவலில் இருக்குது ஏரியாவே, பச்சை பச்சையாக. அது இங்கே தான் டின்னர். இவங்க வீட்டில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். டின்னர் இல்லைடா, லஞ்சு சீல மறந்துட்டேன். நான் மார்னிங் சாப்பிடல, என்ன பண்ணுறது. ரோடு செம்மையாக இருக்குது. பக்கா வில்லேஜுக்குள்ளாடி போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. லொக்கேஷன்ஸ் வேறு லெவலு. வில்லேஜ் விட்டு ஹைவே கனெக்ட் ஆக போகிறோம். மறந்துட்டு கேமரா ஆனது. செம்மையாக இருக்குது. ஹில்ஸுக்கு நடுவில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு லெவல். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் வேறு திடீர்னு சைடில் பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியலை. திடீர்னு ஆனால் வந்துடுறானுங்க கருமம். அவனுங்க லேனே மறந்துடுறானுங்க. அந்த லேன் உள்ளது இந்த சைடு இங்கே வரைக்கும் வரானுங்க, இந்த எண்டு வரைக்கும். வெறி ஆகுது. அவ்வளோதான், பைபாஸ் வந்துட்டோம். பாருங்க வேற லெவலில் இருக்கா வியூவு. வாட்டியால் வியூ. சேலம் இப்போ தான் தாண்டினோம். சேலமும் தாண்டியாச்சு. கரெக்டாக 70 நினைக்கிறேன். பட்டு போனால் நாமக்கல் வந்தாச்சு. கரூர் என்னை மேக்ஸிமம் கரூரில் ஸ்டே தான். ஐம் ஸோ டயர்டு சீரியஸ்லி. 3.5 months ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம். கரூர் கரெக்டாக 50 kilometers இருக்குது. இன்னும் ஒரு பிரேக் எடுக்கணும். ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்போ தான் பிரேக் எடுத்தோம். பிரேக் ஆயிடுத்து. வெயில் தான் பட்டையை கிளப்புது, முடியலை. அப்பா தான் எங்கள் லாஸ்ட் டோல் இன்னும் உள்ளதுன்னு நினைக்கிறேன். இது கரூர் டோல் என்ட்ரன்ஸ். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டோல் டுடே. கரெக்டாக 4 மணி தான் ஆகுது. நினச்சா போகலாம், பட் வேணாம், ஓவர் ரிஸ்க் வேணாம். சம்டைம்ஸ் நாளைக்கு தூத்துக்குடி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் கன்னியாகுமரி. திஸ் இஸ் த கரூர் காவேரி.
ரொம்ப வத்திருச்சு. ஒரு டைம் இங்கே வந்து செம தண்ணி இருந்துச்சு. அந்த சம்திங் கர்நாடகாவில் மழை இருந்துச்சு அந்த டைம்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்த்தேன், பட் அந்த டைம் நான் இங்கே இல்லை. கரூர் சிட்டிக்குள்ளாடி வந்தாச்சு. ரூம் ரீச் ஆகுது. நான் வீடியோ எடுக்கலாது பிகாஸ் நிறைய அப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு. அது ரொம்ப டயர்டு வேறு, ஸோ அதனால் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் திரும்ப இப்போ ரீஷூட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இப்போ எடிட் பண்ணும்போது ரீஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விளாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபுல்லாகவே ஒவ்வொரு டேயுமே ஒவ்வொரு இடத்துக்கு போக போகிறோம். ஒரு சைட்டாக வந்து நம்ம கன்னியாகுமரி போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு நிறைய இடத்துக்கு சுற்றிட்டு தான் லாஸ்ட்டாக கன்னியாகுமரி ரீச் ஆக போகிறோம். ஸோ ஃபுல் விளாக் பாருங்கள், முரட்டுத்தனமாக மாசாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்